தமிழ்நாட்டில் ஆளுமை மிக்க மனிதர்கள் யார் அப்படின்ட்டு ஒரு சர்வே எடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஜனநாயகன் ஃபவுண்டேஷன்லேருந்து ஒரு சர்வே எடுக்கப்பட்டிருக்கு. 18 வயசுலேருந்து 48, 50 வயசு வரைக்கும் ஒரு சர்வே எடுக்கப்பட்டிருக்கு. இதில் முதல் இடத்துல வந்து யார் இருக்கா அப்படின்னா, செந்தமிழன் சீமான் இருக்காரு. 2வது இடத்துல அண்ணாமலை அவர்கள் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரையும் வந்து எல்லாருக்கும் அறியப்பட்டவர்கள் தான். இவர்கள் யார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் அவர்கள கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இருக்கு. சீமான் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பித்து வெற்றி பெற்று அரியணையில ஏறணுங்கிறது மாத்திரமல்ல அவருடைய குறிக்கோள். இங்க தமிழ் தேசியம் முதன்மைப்படுத்த வேண்டும். தமிழ் உணர்வு மிக்க ஒரு மொழியாக எல்லோராலும் பரிணமிக்க வேணும். இங்க உள்ள இயற்கை வளங்களை பாதுகாக்க வேணும். இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட எடுத்து போய் விழிப்புணர்வை ஏற்படுத்தி, அதற்கு பிறகு ஒரு நல்ல ஒரு தலைவரா வந்து அவரு வளர்ந்து வந்துட்டு இருக்கிற ஒரு மனிதரா தான் இன்னைக்கு சீமான நம்ம பார்க்குறோம். ஒரு ஆளுமை மிக்க மனிதர் அப்படின்னா, சிந்தனை மிக முக்கியம். பேச்சாற்றல் முக்கியம். செயலாற்றல் ரொம்ப முக்கியம். துணிவு இருக்கணும். அதே நேரத்தில பணிவும் இருக்கணும். இதெல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு பண்பா தான் நம்ம வந்து ஆளுமை மிக்க ஒரு மனிதரா நம்ம பார்ப்போம். அப்படிப்பட்ட மனிதர்கள்ல நம்ம தமிழ்நாட்டில பார்க்குறபோது, சீமான் வந்து முதன்மை பெறுகிறார். ஒரு அரசாங்கத்த கட்டி ஆளுகிறார் அப்படிங்கிற அளவுக்கு மனிதர்கள சேகரிச்சு வச்சிருக்காருன்னா, அது மிகை இல்ல. அந்த சேகரிச்சு வச்சிருக்காருன்னு சொன்னா, ஒருத்தர் கூட்டம் வருது, அவங்கள காசுக்கு குடுத்து வர்றாங்க, இல்ல முகக்கவர்ச்சியில வர்றாங்க அப்படிங்கிறது இல்லாம, தன் கொள்கையை ஊட்டி வளர்த்து ஒரு கூட்டத்த உருவாக்கி வச்சிருக்காருன்னா, இதத்தாங்க நம்ம தலைமை பண்புன்னு சொல்லணும். ஆளுமை மிக்க ஒரு மனிதன்னு சொல்ல முடியும். அதாவது ஒரு இப்ப சமீபத்தில கூட அவரு சொன்னாரு, "என்கிட்ட மைக்க நீட்டுன மாரி, என் தம்பிகிட்ட மைக்க நீட்டிறாதீங்க. பிச்சிருவாய்ங்க" அப்படின்னாரு. காரணம், தான் மட்டும் வளருவதல்ல. தனக்கு கீழ உள்ள அனைவரையும் தன் நோக்கத்தை புரிய வைத்து, அதில தெளிவுபடுத்தி, அதில வந்து ஒரு சிந்தனைய உருவாக்கி, விதைச்சு, அவங்களையும் தன்னை விட ஒரு சிறந்த ஒரு பலசாலியா, திறமைசாலியா வளர்க்கிறது இருக்குல்ல, இது ஆளுமை மிக்க தன்மையில மிக முக்கியமானது. இதத்தான் சீமான் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவா செஞ்சிருக்கிறாருன்னு நம்ம சொல்ல முடியும். ஒரு கூட்டத்தில ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா, அதில பேசுறவங்க, கேட்கிறவங்க, பேசுறவங்களும் தெளிவா இருப்பாங்க, கேட்கிறவங்களும் தெளிவா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்த உருவாக்கி வச்சிருக்காரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, போகிற போது அங்க இருக்கிற நாற்காலிகள கூட எல்லாம் எடுத்து எடுத்து சேர்லாம் எடுத்து வச்சு, அடுக்கி வச்சுட்டு அந்த அந்த பண்பு இருக்குல்ல, இது இது ரொம்ப முக்கியங்க. இதை வந்து புரிய வைத்திருக்கிறார்ல, இந்த ஒழுக்கத்தன்மை வந்து அவர் கடைபிடிச்சு, கடைக்கோடி தொண்டர் வரையும் கடைபிடிக்கணுங்கிற ஒரு யுக்தியையும், புத்தியையும் அவர் செலுத்தியிருக்காருல்ல, அத பாராட்ட வேண்டிய விஷயம். இதனால தான் தலைமை பண்புல ஆளுமைமிக்க மனிதரா முதலிடத்துல அவர் இருக்கிறார். 2வது இடத்துல உள்ள நம்ம அண்ணாமலை பார்ப்போம். உண்மையிலேயே பிஜேபி அப்படின்னாலே ஒரு மதவாத சக்தி. அவங்க வந்து ஒரு இங்க வந்து பாசிசமான ஒரு கட்சி அது. வந்தா மத கலவரத்த தூண்டிருவாங்க. பிரிவினைய உண்டு பண்ணிருவாங்க. இந்த இந்த தே அமைதி பூங்காவா இருக்கிற தமிழ்நாட்ட சீர்குலைச்சிருவாங்க அப்படின்னு ஒரு சிந்தனை விதைச்சு வச்சிருந்த நேரத்தில, களத்தில இறங்கி, அது இல்லங்க. சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துற கட்சி தான் பாஜக. நீங்க தவறா இங்க சித்தரிச்சு ஓட்டு வங்கிக்காக சிலர் ஒரு தவறான ஒரு விஷயத்த கட்டமைச்சு வச்சிருக்கிறாங்க. அது கிடையாது. அப்படிங்கிறத புரிய வச்சு தெளிவுபடுத்தி, இங்க இருக்கிற அரசியல் ஊழல், லஞ்சங்கள வந்து யார் யார் என்னென்ன பண்றாங்கங்கிறத பல தருணங்கள்ல ஆதாரப்பூர்வமா வெளியிட்டு, தன்னுடைய செல்வாக்க மட்டும் உயர்த்தல. இங்க நடக்கிற தமிழ்நாட்டில நடக்கிற அட்டூழியங்களுக்கு எதிரா குரல் கொடுக்கிற ஒரு மிக முக்கிய ஒரு மனிதரா, குறுகிய காலத்தில வளர்ந்து எடுத்தாருன்னா, அது வந்து அண்ணாமலைய சொல்லலாம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு அ சிங்கிள் டிஜிட்ல இருந்த ஒரு பாஜகவோட ஓட்டு சதவீதம் கிட்டத்தட்ட அந்த கூட்டணியோட சேர்த்து 18% மாற்றி, முக்கியமான ஒரு கட்சியாக பாஜக இன்னைக்கு இருக்குது அப்படின்னா, அதுக்கு மிக முக்கிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு மனிதராக நம்ம வந்து அண்ணாமலை அவர்கள சொல்லலாம். அதுக்கு தாண்டி இப்ப அதாவது ஐபிஎஸ்ஸா இருக்கிற போதும் அவருடைய ஆளுமைய நம்ம பல வீடியோக்கள்ல பார்த்துருக்கோம். எவ்வளோ ஆண்மையோடு அவர் செயல்பட்டார் அப்படின்னு நேர்மையா, நீதியா செயல்பட்டார்ன்னு பார்த்தோம். அதேபோல சமீபத்தில கோவையில வந்த வேளாண் மாநாட்டுக்கு வந்த நம்ம பிரதமர் மோடி அவர்கள் கூட அயர்ன் மேன் அப்படின்னு தட்டி குடுக்குறாரு பாருங்க. நம்ம மாரத்தான் கோவாவுல நடந்த மாரத்தான் ஓட்டல ஓடி, அந்த இலக்க அடைஞ்சு, ஒரு இன்னமும் ஒரு தன் உடல்நிலையும் சரி, மனதளவும் சரி, மிக திட்டமாக இருக்கிற ஒரு மனிதராக இன்னைக்கு அண்ணாமலை இருக்கிறார். ஒரு ஆளுமை மிக்க மனிதராக அண்ணாமலை இருக்கிறார் அப்படிங்கிறது
நிதர்சனமான உண்மை. அதைத்தான் ஜனநாயகன் ஃபவுண்டேஷன் வந்து ஆளுமைக்க மிக்க மனிதர்கள ஒரு 10 பேரை வந்து லிஸ்ட் எடுத்திருக்காங்க. அதில் முதல் 2 இடத்துல இருக்கிற நான் மிகவும் மதிக்கிற ஒரு மனிதர்கள் 2 பேருமே அவங்க இருக்கிறது எனக்கு பெருத்த சந்தோஷமா இருக்கு. இது உங்களுக்கும் பெரிய சந்தோஷமா இருக்கும். ஏன்னா, உழைப்பு, கடின உழைப்பு மிக முக்கியமானது. ஒழுக்கம் மிக முக்கியமானது. இது இருந்தா உச்சத்தை அடையலாம்.